ஜனநாயகன் திரைப்படத்தை தனது இறுதி திரைப்படமாக நடிகர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் அவர் மீண்டும் சினிமாவில் தொடர வேண்டுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஜனநாயகம் படத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடிச்சிட்டு வராங்க. இதுவே அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல அவரு படத்துல நடிக்கிறது சரியா வராது. அரசியலுக்குள்ள வந்தாச்சு. அரசியலுக்குள்ள மக்களுக்கு சேவை செய்யறோட மட்டும்தான் நல்லா இருக்கும். படத்துல மறுபடியும் போறது அது சரியில்லைன்னு என்னோட கருத்து. ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் விஜய் நடிக்கிறது மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்களன்னா இப்போ அவர் அரசியல் ஒழுங்காக பண்ண தெரியல. இப்போ கரூரில் 40 பேர் உயிர் போச்சு. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே அவர் சொல்லலை. இப்போ அது இல்லாமல் ஆடியோவில் இருந்துச்சு, நல்லா அவர் பாட்டுக்கு போய் துபாயில் நல்லா பண்ணிட்டு வந்துட்டாரு. மக்கள் அதனால் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு மக்கள் நடிக்கிறத விரும்ப மாட்டாங்க. விஜய் நடிக்கிறது அவர் ஜனநாயகம் படம் நடிக்கிறாரு, நடிச்சுட்டு அதை விட்டு படத்தை விட்டு இதோட லாஸ்ட்டாக போயிடணும். அரசியலுக்கு வந்தால் அரசியலோடு இருக்கணும், படத்தோடனா படத்தோட இருக்கணும். அரசியலுக்கு மறுபடியும் படம் நடிச்சா மக்களை எப்படிங்க காப்பாற்ற போறாரு அவரு? இதுக்கு முன்ன அரசியல் எம்ஜிஆர் அப்படியே அவரோட காலகட்டத்தில் சினிமாவும் அரசியலும் ஒரு மக்கள் ஒரு பார்வையாக எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விளம்பரம் ஆகலை. அதுக்கப்புறமா விஜயகாந்த் அப்படி அவர் கொஞ்சம் பாப்புலர் ஆனாபடி எதிர்கட்சி தலைவராகவும் உட்கார்ந்தாப்படி தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் விஜய் அப்படி தமிழோட மக்கள் படிப்பறிவு அதிகரிக்கல, இப்ப அதிகரிச்சிருக்குது. அரசியலோட போக்கும் சினிமாவோட போக்கும் வேறுபட்டதா இருக்கும். ஆனா இன்னைய வருங்காலங்களில் மக்கள் இளைஞர்களோட முடிவுல விஜய் அரசியல்ல நீடிப்பாரா இல்ல சினிமாவுக்கு போய் நீடிப்பாரா என்று போக போக தான் தெரியும் 2026 பின்னாடி. மக்கள் குரல் பகுதியில் பாலக்கோடு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.